Decimals or decimal numbers. Write the following in the standard form as decimals. Also, write them in words in both the ways. So, இந்த மாதிரி type of questions வந்து எப்படி solve பண்ணணும்னா இந்த வீடியோல நம்ம explain பண்ண போறோம். Decimal numbers வந்து left to right தான் read பண்ணணும். So, 369.0471. So, point to the left இருக்கிற part வந்து which is called whole number part or integral part. Decimal point to the right இருக்கிறது வந்து which is called decimal part. So, in the each digit of a decimal number அதோட places வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். Because இந்த questionக்கு வந்துட்டு standard form எழுத சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி wordsலையும் வந்துட்டு எழுத சொல்லியிருக்காங்க. So, ஒரு decimal number கொடுத்தாங்கன்னா each digit அதோட places தெரிஞ்சிருக்கணும். So, decimal point to the left வந்து which is called whole number part, அது பார்த்தீங்கன்னா ones, tens, hundreds, thousands. Decimal point to the right which is called decimal part, அதுக்கு வந்து tens, hundreds, thousands, 10,000s. So, நம்ம கொடுத்திருக்க question வந்து standard formல எழுதணும். So, standard form நம்ம எழுதிட்டு இதில் complete பண்ண போகிறோம். So, இதில் வந்து fill பண்ண போகிறோம். So, decimal point, அதுக்கப்புறம் ones, tens, hundreds, thousands. அதுக்கு அடுத்து decimal part இந்த side பார்த்தீங்கன்னா tens வந்து 1/10 வந்து represent பண்ணுவோம். hundredsக்கு வந்து 1/100, thousandsக்கு வந்து 1/1000, 10,000ஸ்க்கு வந்து 1/10,000. So, இந்த மாதிரி column and row wise தான் நம்ம fill பண்ண போகிறோம். So, decimal point, அதுக்கப்புறம் ones, tens, hundreds, thousands mention பண்ணிருக்கோம். இங்க வந்து 10th place, இது 100th place, இது வந்து 1000th place. So, உங்களுக்கு question இந்த மாதிரி form கொடுக்கும்போது எது வந்து whole number part, எது வந்து decimal partனு உங்களுக்கு split பண்ண தெரியும். இங்க கொடுத்திருக்கிறது பாருங்க, இந்த 423 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா whole number part. இந்த 4/10, 0/100, 3/1000 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா decimal part. So, இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே decimal part. So, decimal fractions உங்களுக்கு எல்லாமே தெரியும். So, numerator and denominator வந்து fractionோட 2 parts தெரியும். So, அதோட denominator எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா decimal fractionsக்கு 10 or powers of 10, அதாவது 1 followed by zeros தான் இருக்கும். So, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா decimal part. So, இந்த கொடுத்திருக்க நம்பர்ல வந்துட்டு இதிலிருந்து இது வரைக்கும் வந்து whole number part, இது வந்து decimal part. இது ஏன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஃபில் பண்ணணும்னா decimal பார்ட்க்கு நேராக decimal part ஃபில் பண்ணணும், whole numberக்கு நேராக whole number ஃபில் பண்ணணும். ஸோ கமிங் டு this இங்கே பார்த்தீங்கன்னா 400 இருக்குது. ஸோ 400 இருக்குது. ஸோ 100 பிளேஸ்க்கு நேராக நீங்கள் என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வந்து மென்ஷன் பண்ணணும். பிகாஸ் 400 தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 400. டென்ஸ் நேராக பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை டென்ஸ் இருக்குது? 2 டென்ஸ் இருக்குது. ஸோ 2 tens. 2 tens தான் 20. எவ்வளோ ones இருக்குது பார்த்தீங்கன்னா 3 ones இருக்குது. தென் பாயிண்ட். ஸோ இதை ரீட் பண்ணும்போது எப்படி ரீட் பண்ணுவோம்? 4 tenthsன்னு ரீட் பண்ணும். ஸோ டென்ஸ் பிளேஸ் நேரம் என்ன போடுவீங்க? 4 போடுவீங்க. 0 hundreds. ஸோ hundreds பிளேஸ் நேரம் என்ன கொடுத்துருக்காங்க? 0 கொடுத்துருக்காங்க. தென் 3000s. ஸோ 1/1000 இருக்கு பாருங்க, அந்த பிளேஸ் என்ன போடுவீங்க? 3 போடணும். ஸோ 400s இருந்தது, ஸோ அதனால தான் 100s பிளேஸ் நேரம் 4 போட்டுக்கோம். 2 tens இருந்தது, அதனால தான் 10s பிளேஸ் கீழே 2 போட்டுக்கோம். 3 ones, அதனால தான் 1s பிளேஸ் கீழே 3 மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது வந்து 4 tens, அதனால தான் 10s பிளேஸ் கீழே 4 போட்டிருக்கோம். 0 hundreds, ஸோ 100s பிளேஸ் நேரம் 0 போட்டுக்கோம். 3000s, அதனால தான் வந்து 1000s பிளேஸ் நேரம் 3 வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு கொஸ்டினில் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை ரீட் பண்ணும்போது 423.403ன்னு ரீட் பண்ணணும். ஸோ இந்த ரீடிங்கே பார்த்தீங்கன்னா 2 ways இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஆல்சோ ரைட் தம் இன் வேர்ட்ஸ் இன் போத் த வேஸ். 2 waysல வந்து இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வே வந்து பார்த்தீங்கன்னா 423. ஸோ இந்த 23க்கு நடுவில் இங்கே ஹைஃபன் வந்து போட்டுருக்கணும். ஸோ 423 பாயிண்ட். ஸோ கண்டிப்பாக இங்கே பாயிண்ட் மென்ஷன் பண்ணணும். பாயிண்ட் decimal part வந்து digit wise read பண்ணும். So 403. So words வந்து both the ways வந்து mention பண்ணிருந்தாங்க. or else இதுவே நீங்கள் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 423 இந்த பாயிண்ட் பதிலாக என்ன மென்ஷன் பண்ணுவோம்? and 403 thousands பிளேஸ் நேரம் 3 இருக்குனால 403,000ன்னு வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ கொஸ்டின் வந்து ரைட் த ஃபாலோயிங் இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஸ் டெசிமல்ஸ்ன்னு கேட்டாங்க. ஸோ டெசிமலாகவும் எழுதியிருக்கோம், அதே மாதிரி ஆல்சோ ரைட் தம் இன் வேர்ட்ஸ் இன் போத் த வேஸ். போத் த வேஸும் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ ஒரு வே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வச்சு ரீட் பண்ணுறது, இன்னொன்று வந்து and யூஸ் பண்ணி நம்ம ரீட் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுக்கும் வந்துட்டு டெசிமல் ஃபார்ம் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ லாஸ்ட் எக்ஸாம்பிளில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி எது ஹோல் நம்பர் பார்ட், எது வந்து டெசிமல் பார்ட்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் நம்ம சொல்லியிருந்தோம் டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னா டினாமினேட்டர் வந்து பவர்ஸ் ஆஃப் 10ல் இருக்கும். 10 ஆர் பவர்ஸ் ஆஃப் 10, அதாவது 1 ஃபாலோட் பை ஜீரோஸ் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெசிமல் பார்ட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெசிமல் பார்ட். இந்த சைட் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ஹோல் நம்பர் பார்ட்.
ஸோ நான் இங்கே வந்து பாயிண்ட் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ டென்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது பாருங்கள், 0 கொடுத்துருக்காங்க. ஸோ 0 டென்ஸ். ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் என்ன கொடுத்துருக்காங்க, 9 ஹண்ட்ரட்ஸ். ஸோ ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் நேரம் 9 கொடுத்துருக்கோம். தௌசண்ட்ஸ் பிளேஸ் நேரம் என்ன கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க. ஸோ 5 thousands. இதை ரீட் பண்ணும்போது 0 டென்ஸ், 9 ஹண்ட்ரட்ஸ், 5 thousands. தென் இங்கே வந்துட்டு ரீட் பண்ணும்போது எத்தனை ஒன்ஸ் இருக்குன்னு பாருங்கள், 3 ஒன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் பிளேஸ் நேரம் 3 கொடுத்துருக்கோம். ஸோ எத்தனை டென்ஸ் இருக்குது பாருங்கள், ஒரே ஒரு 10 இருக்குது. ஸோ 110. நெக்ஸ்ட் இங்கே ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் நேராக எதுவுமே கொடுக்கல, 0 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 0 கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் 7000. ஸோ எவ்வளோ 1000 இருக்குது, 7 இருக்குது. ஸோ 7 வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் லெஃப்ட் டு ரைட் வந்து ரீட் பண்ணி காமிக்கிறேன். 7000 இருக்குது. ஸோ 1000 பிளேஸ் நேராக 7 போட்டிருக்கோம். அடுத்து 100 பிளேஸ் நேராக 0 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இங்கே 0 ஃபில் பண்ணியிருக்கேன். 10 ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை 10 இருக்குது, ஒரு 10 இருக்குது. ஸோ அதனால தான் ஒரு 10 வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். எத்தனை ஒன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 3 ஒன்ஸ் இருக்குது. ஸோ அதனால இங்கே 3 மென்ஷன். பாயிண்ட் 0 10th 900 5000th. ஸோ இதை வந்து டெசிமல் ஃபார்மில் நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரீடிங் நம்ம வந்து போத் த வேஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ரீடிங் ஒன் வே பார்த்தீங்கன்னா 7013 பாயிண்ட் வச்சு நம்ம ரீட் பண்ணுவோம். ஸோ பாயிண்ட் 095 ஈச் டிஜிட்மே டிஜிட் வைஸை செப்பரேட்டாக ரீட் பண்ணியிருக்கோம், உங்களோட டெசிமல் பார்ட் மட்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 7013 அண்ட் ஃபார்மில் நம்ம ரீட் பண்ணுவோம். அண்ட் 95,000. ஸோ 95க்கு நடுவில் கண்டிப்பாக ஹைஃபன் மஸ்ட். ஸோ இன்றைக்கி வீடியோவில் 2 எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மை டெசிமல் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் வேர்ட்ஸ் வந்து 2 வேஸில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். மேத் டெசிமல்ஸ் ரிலேட்டடாக குரீஸ் இருந்தால் நீங்கள் பண்ண வேண்டிய டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா மேத் டெசிமல்ஸோட லிங்க் அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.